தேவநாமம் மைப்படுவதாக. இந்த நேரத்திலும் உண்டா வசதி வரா வர சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிற எல்லாருக்கும் புதிய வருட வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் எல்லாரையும் நிறைவாக நடத்துவாராக. இந்த இடத்தில் வந்தபோது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நமக்கு என்ன செய்ய வேண்டும்? எல்லாருக்கும் நிரூபிக்க வேண்டும். கர்த்தர் என்ன செய்வார்? நிறைவேற்றி நம்முடைய வாஞ்சைகள், விருப்பங்கள் வந்திருக்கிற நிலைமைகளிலிருந்து மாற்றி உங்களை நிறைவான சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் என்ன செய்வாராக? அனுப்புவாராக. நான் ஒரு சரித்திரத்தை மட்டும் சொல்லி இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல ஆசிக்கிறேன். நமக்கு இந்த வருடத்தில் கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தம் இதில் தியானிக்க இருக்கிறோம். நான் அதற்கு முன்பதாக ஒரு சில காரியத்தை சொல்லுகிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தரை நம்புங்கள். அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். இந்த உலகத்துல வாழ்கிற கர்த்தருக்கு பயந்தவர்களாய் இருந்தாலும் பயப்படாதவர்கள் இருந்தாலும் நமக்கு இந்த உலகத்துல துணை என்பது ரொம்ப அவசியம். அதே போல நமக்கு பாதுகாப்பு என்பதும் மிகவும் அவசியம். கேடகம் என்பது பாதுகாப்பு. இந்த ரெண்டும் இந்த உலகத்தில் நமக்கு இல்லை என்றால் நம்ம என்ன செய்ய முடியாது? ஒவ்வொரு நாளும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியாது. நாம் என்னாலும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு துணையா என்ன செய்வாராம்? இருப்பார். பிள்ளைகள் இல்லாமல் இருந்தாலும், கணவன் இல்லாமல் இருந்தாலும், உறவினர் நம்முடைய வாழ்க்கையிலே மறந்து போனாலும் மாறாத இயேசு கிறிஸ்து நமக்கு என்றும் என்ன செய்வார்? துணையா இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். மரண பரியந்த நம்மை நடத்துவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர் நிச்சயமாய் நம்மோடு என்ன செய்வார்? இருப்பார். உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட என்ன செய்தேன்? இருக்கிறேன் என்று சொன்னவர் ஒரு நாளும் பொய்யுரையாத தேவன், மனமாற மனுபுத்திரன் இல்லாத தேவன் நமக்கு நிச்சயமா என்ன செய்வார்? நம்மோடு துணையாய் இருப்பார். இந்த துணை என்பது எந்நேரம் நமக்கு என்ன செய்யாது? நம்ம நினைக்க மாட்டோம். ஆனால் தனிமையா இருக்கிற வாய்ப்புகள் வரும்போது அந்த அங்கலாய்ப்புகள், அந்த வேதனைகள், கஷ்டத்தின் மத்தியில நம்ம கடந்து வரும்போது ஒரு துணை இல்லையே, பேசுவதற்கு ஆள் இல்லையே என்று சொல்லி அங்கலாய்க்கிற வேளையிலே உலக மனிதர்கள், உடன்பிறப்புகள், கூட உள்ளவர்கள் மறந்தாலும் ஆண்டவர் அந்த வேளையில் நம்மோடு என்ன செய்வாராம்? நிச்சயமாக துணையாக இருப்பார். பாதுகாப்பு என்பது எல்லாருக்கும் முக்கியமான ஒன்று. நடந்தாலும் படுத்திருந்தாலும் பிரயாணமாய் வாய்க்கு போனாலும் என்ன செய்யும்? நமக்கு பாதுகாப்பு ரொம்ப அவசியம். எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று சொல்லி என்ன செய்யாது? யாராலும் எதையும் சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார். கேடகம் என்பது பாதுகாக்கும் ஆயுதம். நம்மளை என்ன செய்கிறாராம்? அவர் பாதுகாக்கிறார். எந்த சூழலையும் என்ன செய்வாராம்? பாதுகாப்பார். இந்த ரெண்டு காரியத்தையும் ஆண்டவர் நமக்கு செய்ய வேண்டுமானால் ஒரே ஒரு கண்டிஷன் கொடுக்கிறார். என்ன கண்டிஷன்? கர்த்தரை நம்ப வேண்டும். நமக்கு துணையா இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர், நமக்கு கேடகமாய் இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர், ரெண்டையும் நான் உங்களுக்கு செய்வேன். ஆனா என்ன செய்யணும்? உங்களுக்கு ஒரு கட்டளை. இந்த கட்டளை இல்லாமல் ஆசீர்வாதங்களை என்ன செய்ய முடியாது? சுதந்திரிக்க முடியாது. கட்டளை இல்லாமல் அவருடைய நன்மைகளை பெற முடியாது. சும்மா நமக்கு வானத்துல இருந்து என்ன செய்யாது? ஒத்து வராது. அதனால நாம் என்ன செய்யணும்? அந்த கட்டளை என்பது கர்த்தரை நம்ப வேண்டும். நான் கர்த்தரை நம்பிதான் இருக்கிறேன், அவரை நம்பிதான் இங்க வந்திருக்கிறேன் நீ நினைக்கலாம். அப்படி இல்லை. அங்கேயும் நம்புவோம், இங்கேயும் நம்புவோம். ஆத்துல ஒரு காடு, சேத்துல ஒரு காடு. இப்படி இல்லை. உலகத்துல ஒரு காடு, ஆடம்பரத்துல, உலக ஆஸ்திகள், இந்த மாதிரி காரியத்துல மூழ்கி கொண்டு தேவைக்கு மட்டும் தேவனை தேடி வருவோம், காரியத்துக்கு மட்டும் கர்த்தரை நம்பி வருவோம். அப்படி இல்லை. முழுவதுமாக நீங்க என்ன செய்வீங்க? ஆண்டவரை நம்பினால் இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் உங்களுக்கு எப்படி இருக்கிறார்? துணையா இருக்கிறார்.
உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு பாதுகாப்பா என்ன செய்வார் இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிற கர்த்தரை முழுவதுமாக என்ன செய்யுங்க நம்புங்கள். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து முழுவதும் செத்தான என்ன உண்டு பலன் உண்டு. கொஞ்சம் நான் சாக மாட்டேன், கொஞ்சம் அந்த கோதுமை மணி நான் அழுக மாட்டேன்னு சொன்னா அது என்ன செய்யாது, பூமியிலிருந்து முளைத்து எழுந்து என்ன செய்யாது, பலனை தராது. அதே போல நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி நம்ம என்ன செய்ய முடியாது, விட்டு கொடுக்காம அந்த சமூகத்துல இருந்தா பலன் என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாது, ருசிக்க முடியாது. கோதுமை மணி மாதிரி முழுவதும் என்ன செய்யுங்க, ஆண்டவரை முழுவதுமாக நம்புங்க. எனக்குள் இயேசு ஜீவிக்கிறார், என்னுள் இயேசு வாழுகிறார் என்று சொல்லி என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் இயேசு எனக்கு போதும் என்று சொல்லி கண்மூடித்தனமாய் அவரை என்ன செய்ய வேண்டும், நம்ப வேண்டும். கண்மூடித்தனமாய் அவரை நம்பினால் எல்லாம் உங்களுக்கு அவர் என்ன செய்வார், வாய்க்கை செய்வாராக. ஆமென். ஒரு பாடல் பிறந்த சரித்திரத்தை நான் சொல்கிறேன். வேதநாயகம் சாஸ்திரியார் ஒரு புலவர். பல பாடல்களை அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், இயற்றியிருக்கிறார்கள். அதிலே ஒரு பாடலுடைய சரித்திரத்தை நான் சொல்லுகிறேன். இந்த வேதநாயகம் சாஸ்திரியார் சிறு வயதிலே அந்த கல்வி கற்றுக்கொண்டிருக்கும் போது அவரை கற்றுக் கொடுத்த ஆசிரியர் சொன்னார்களாம், யாருக்கு படிப்பு வந்தாலும் உனக்கு மட்டும் என்ன செய்யாது, படிப்பு வராது என்று சொல்லி திட்டினார்களாம். இவர் இந்த திட்டுகளை வாங்கி கொண்டு வீட்டுக்கு என்ன செய்தார், அழுது கொண்டு இந்த வேதநாயகம் சாஸ்திரியார் பின்னாடி வந்த பெயர். இந்த வேதநாயகம் வந்தார். அவங்க அப்பா பேர் அருணாச்சலம். அப்பாட்ட அழுகிறார். அப்பா அந்த நேரத்திலே அப்பாவும் அந்த ஸ்வாட்ஸ் ஐயர் என்று சொல்லி அந்த தஞ்சை பகுதியிலே ஊழியம் செய்வதற்கு மிஷனரியாய் வந்த ஒரு ஸ்வாட்ஸ் ஐயர். இவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே அழுது கொண்டிருக்கும் போது அப்பா அவரை என்ன செய்யவில்லை, கவனிக்கவில்லை. இந்த ஸ்வாட்ஸ் ஐயர் மட்டும் சொன்னார்கள், நீ கவலைப்படாத, பராபரன் உனக்கு என்ன செய்வார், துணை நிற்பார், உனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி அந்த இடத்துல அந்த வேதநாயகம் சாஸ்திரியரை ஆற்றி விட்டு கடந்து விட்டார். அதுல இருந்து இவர் என்ன செய்தாராம், அந்த பராபரன் என்பது யாரை குறிக்கிறது என்றால் எல்லாம் அல்ல இறைவனாய் இருக்கிற இயேசுவை என்ன செய்கிறது, குறிக்கிறது. அப்ப இந்த இயேசுவின் மேலே நம்பிக்கை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் வாழ்ந்தார். சிறு வயதிலே நல்ல ஒரு கவிஞனாக என்ன செய்து விட்டார், திகழ்ந்து விட்டார், புலவராக மாறிவிட்டார். அவருடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்து பல என்ன செய்தார், அவருடைய கவித்திறனை பார்த்து எல்லாரும் என்ன செய்தார்கள், புகழ்ந்து பேசுற அளவுக்கு ஆகிவிட்டார் இந்த சாஸ்திரியார். ஒரு நாள் இவருடைய ஃப்ரெண்ட், நெருங்கிய ஃப்ரெண்ட், இந்த தஞ்சையை ஆண்ட சரபோஜினி மன்னன், அவர் இந்த இயேசுவை தெய்வமாக வழிபடாதவர். அப்போ இந்த பெரிய தஞ்சையில ஒரு பெரிய ஒரு இது இருக்கிறது, அந்த வழிபடுகிறவர். இப்படி இருக்கிறவர் இந்த ரெண்டு பேரும் நெருங்கிய ஃப்ரெண்ட், ரெண்டு பேரும் கிளாஸ்மேட். இந்த வேதநாயகம் சாஸ்திரியாரும் இந்த சரபோஜினி மன்னரும் எனது கிளாஸ்மேட். அப்போ தன்னுடைய ஃப்ரெண்டு இவ்வளோ நல்ல பாட்டு படிக்கிறானே என்று சொல்லி இந்த ராஜா என்ன செய்யறாரா, தன்னுடைய அரசவையிலே ஒரு புலவை பாடலை என்ன செய்யணும், எப்போதும் கவி பாட வேண்டும் என்று சொல்லி அந்த புலவை இந்த அரசவையிலே ஒரு இடத்தை கொடுத்து என்ன செய்யறா, அமர்த்தி அவருக்கு வேண்டிய பராமரிப்பு பணத்தொகைகள் எல்லாவற்றையும் கொடுத்து பராமரித்து வந்தார். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இந்த சரபோஜினி மன்னன் முடிசூட்டு விழா நடைபெற்றது. இப்படி நடைபெற்றும் போது அவரை புகழ்ந்து ஒரு வாழ்த்து பாடினாராம் இந்த வேதநாயகம் சாஸ்திரியார். இதை பார்த்த உடனே இந்த சரபோஜினி மன்னனுக்கு ரொம்ப ஆசை, நீங்க எவ்வளவு அழகா எல்லாத்தையும் பாடுகிறீங்க, ஆனா எனக்கு என்ன செய்ய வேண்டும், நான் வணங்குகிற இந்த தெய்வத்தை குறித்து ஒரு புகழ் என்ன செய்ய வேண்டும், ஒரு வாழ்த்து நீ பாட வேண்டும் என்று சொல்லி இவருக்கு இந்த ராஜாட்டை என்ன சொல்வதுன்னு தெரியவில்லை. இவர் ஆராதிப்பது இயேசுவை, நான் என்னது அந்த தெய்வத்தை வழிபடுவதற்கு ஏற்ற பாடலை நான் பாட வேண்டுமா என்று சொல்லி ஒன்றும் சொல்ல முடியாமல் மனதுக்குள் வேதனை கலக்கம். ஆனா ராஜாட்டை எதிர்த்து பேச முடியாது. இந்த வேலையில வீட்டுக்கு வந்துவிட்டு அமைதியாக சோர்வாக இருந்தார். இந்த இடத்துல அவங்க மனைவி சொன்னார்களா, நீங்க இயேசுவை புகழ்ந்து பாடுகிற வாயால அந்த அந்த தெய்வத்தை குறித்து நீங்க என்ன செய்யணும், பாடலாமா, பாடக்கூடாது என்று சொல்லி பேசும்போது அவர் நைட்டு முழுவதும் தூங்கவில்லை. நாளைக்கு கட்டாயம் பாட வேண்டும், ஒரு கட்டளை, என்ன செய்யணும், ஃப்ரெண்டா இருந்தால் ஒரு அரசனாய் மாறிவிட்டார் இந்த சரபோஜினி மன்னன். இப்படி இருக்கும்போது நைட்டு முழுவதும் தூங்கவில்லை. அந்த வேளையிலே இயேசுதான் இந்த பாடலை கொடுத்தாராம். இயேசுவையே துதிசை என் மனமே, நீ இயேசுவையே துதிசை என்கிற பாடலை என்ன செஞ்சாராம், ஆண்டவர் கொடுத்து இந்த பாடலை வாங்கி கொண்டு நேர என்ன செய்கிறார், அடுத்த நாள் போகிறார். பாட வேண்டிய தருணம் வந்து விட்டது. பயந்தான். ஆனாலும் இயேசுவை தவிர யாரையும் பாட மாட்டேன் என்று சொல்லி இந்த பாடலை படித்து முடித்து விட்டார். படித்து முடித்தோடு இந்த சரபோஜினி மன்னன் சொன்னானா,
உனக்கு நீ வழிபடுகிற அந்த தெய்வத்துக்கு உள்ள வைராக்கியத்தை பார்த்த என மெச்சிக்கொள்ளவே முடியாது சொல்லி அவர் பாராட்டினாராம். பாராட்டி நீ எங்கும் என்ன செய்யலாம், தடையில்லாதபடி உன்னுடைய தெய்வத்தை நீ என்ன செய்யலாம், பிரசித்தப்படுத்தலாம் என்று சொல்லி அன்றைக்கு அனுமதி கொடுத்தாராம். யோசித்து பாருங்க, அன்னைக்கு அந்த மன்னனுக்கு அவன் பயந்திருந்தான்னா அந்த புகழ் பாடி இருக்க முடியுமா? இல்லவே இல்லை. எத்தனையோ பாடல்களை என்ன செஞ்சிருக்கிறார் இந்த வேதநாயகன் சாஸ்திரியார் பாடினதுனால இன்றைக்கும் அது பெயர் பெற்றதா என்ன செய்கிறது இருக்கிறது. அந்த பாடலில் ஒரு சரணத்தை நாம் என்ன செய்கிறோம், பாட இருக்கிறோம். வைராக்கியமாக ஆண்டவரை நம்புவோம். ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார், துணையாகவும் கேடகமாகவும் இருந்து நிச்சயமா இந்த வருடம் முழுவதும் நம்ம எல்லாரையும் நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா.